நண்பர்களே, இது வந்து ஃபைனலாக அந்த பார்ட் 3ன்னு சொன்னல அந்த வீடியோ ஓகேங்களா. கிட்டத்தட்ட நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. நல்லா இருக்கிற ஒரே ஒரு எஸ்எம்பிஎஸ்ஸை எடுத்து ஓகேங்களா செக் பண்ண 10 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ். அந்த எஸ்எம்பிஎஸ் எடுத்து இங்கே பாருங்கள், அக்ரிலிக் ஷீட்டில் வர 3 ப்ரொஃபைல் மீன்ஸ் வந்து அக்ரிலிக் ஷீட்டுக்குள்ளே இது ப்ரொஃபைல்னு சொல்ல முடியாது. அக்ரிலிக் ஷீட்டுக்குள்ளே வர 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்இடி ஸ்டிப் ஓட்டிட்டாங்க ஓகேங்களா. எங்கேருந்தோ வாங்கியிருக்காங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி அக்ரிலிக் ஷீட்டுக்குள்ளே வந்து எல்இடி ஸ்டிப்பு ஒட்டி எஸ்எம்பிஎஸ் 10 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குங்க. 12 வருஷம் ஆகுது இந்த எஸ்எம்பிஎஸ் போட்டு ஓகேங்களா. நல்ல எஸ்எம்பிஎஸ் தான். என்ன கம்பெனிஸ்னு தெரியல எனக்கு. ஸ்டிக்கர் எதுவுமே இல்லை ஓகேங்களா. போட்டு பக்காவாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பக்கானா பில்டிங்குள்ளே இருக்கிற வேலைலாம் குறைதான் ஓகேங்களா. இந்தமாரி அடிஷ்னல் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர், அது வரைக்கும் பாராட்டலாம். அதில் வந்து என்னென்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சு, அது இல்லாமல் ஒயர்லாம் இழுக்கடிச்சது. அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு பக்காவாக இங்கே பாருங்கள். இன்புட் இது வந்து இன்புட் ஏசி லைன் ஓகேங்களா. அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து எர்த்தம் கொடுக்கலாம். அதில் தெரியும் பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து 1 வந்து இன்புட் ஃபேஸு, 2 வந்து இன்புட் நியூட்ரலும், 3 வந்து இன்புட் எர்த்தம். ஆனால் நான் எர்த்த கொடுக்கல. அங்கே அப்படியே ரைட் சைடில் பாருங்கள், அந்த ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா 1 வந்து அது மேலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க் பண்ணியிருக்காங்க. எல்லோ வந்து பாசிட்டிவ், ப்ளூ வந்து நெகட்டிவ் ஓகேங்களா. அது பேக் சைடில் இருக்கிற ஒயர்லாம் பார்க்காதீங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்டிப் எரியுதா, வாம் ஒயிட் இதெல்லாம் நாங்கள் தான் ஒட்டி கொடுத்தோம் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வந்து செஞ்சது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒயர் அதிகமாக இருந்தது, கண்ட மணிக்கு கச்சன்னு இருந்தது. அந்த ஒயரை ஃபுல்லாக எடுத்துட்டு பக்காவாக நான் என்னென்னா வெட்டி ட்ரெஸ்ஸிங் பண்ணி டேப் அடிச்சிட்டேன் நண்பர்களே ஓகேங்களா. நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பாண்டிச்சேரி ஃபுல்லாக இப்போ மழை. அதேமாதிரி இப்போ அந்த பாக்ஸிங் க்ளோஸ் பண்ணுற முடிஞ்சிது நண்பர்களே. இதுலேயும் பாருங்கள் பக்காவாக நான் வந்து 1 இன்ச் ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் தான் போட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து டிசி லைனு. இது வந்து பாசிட்டிவ் வந்து எல்லோ, நெகட்டிவ் வந்து பிளாக். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலுக்கு போகிறது வந்து பாசிட்டிவ் வந்து ரெட்டு, பிளாக் வந்து நெகட்டிவ். எல்லாமே வந்து 1.5 ஸ்கொயர் மல்டி ஸ்டாண்டர்ட் காப்பர் ஒயர் தான் போட்டு பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இதுலேயும் பாருங்கள் உள்ளேருந்து அணிலோ எலியோ இருக்குது ஓகேங்களா. அது கடிக்க வாய்ப்பு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா. இவ்வளோ ஒயர் வந்து நம்ம புது ஒயரை போட்டுட்டு பழைய ஒயர்லாம் எடுத்துருக்கோம். அதேமாரி பாருங்கள், இது வந்து ஷெல்டர் கம்பெனியில் 2 மாடல் மெட்டல் பாக்ஸில் வைக்கிற மாரி இவங்க வந்து சுவிட்ச் சாக்கெட் காம்போ செட்டே கொடுத்துருக்காங்க. இப்போ 2 மாடல் மெட்டல் பாக்ஸில் வந்து மற்ற கம்பெனி போகிறீங்கன்னா சாக்கெட் மட்டும் தான் வைக்க முடியும். இதில் வந்து சுவிட்சஸும் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இது வந்து 6 ஆம்ஸ், இதே 6 ஆம்ஸ் இருக்குது. 6 ஆம்ஸ் 1 வே சுவிட்ச் ஷெல்டர் கம்பெனி, 6 ஆம்ஸ் 3 பின் சாக்கெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6 ஆம்ஸ் 1 வே சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் ஓகேங்களா. மேலே இன்புட் ஃபேஸ் கொடுத்துட்றேன். இந்த எல்லோ கலர் ஒயர் வந்து இன்புட் ஃபேஸுங்க. மேலே இன்புட் ஃபேஸ் கொடுத்துட்றேன். கீழே வந்து அவுட்புட் ஃபேஸ் அதுக்கு போய் சாக்கெட்டோட ரைட் சைடில் வந்து பாருங்கள், ரைட் சைடில் கொடுத்துறேன். சப்ளை இருக்குன்றதெல்லாம் அப்போ மூலியமாக கையை காட்டுறேன். ரைட் சைடில் ஃபேஸ் கொடுத்துறேன். எர்த்து பின்னில் வந்து மேலே இருக்கிறதுல பெரிய பின் அதில் வந்து எர்த் ஒயர் பச்சை ஒயர் கொடுத்துட்றேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற பின் வந்து நியூட்ரல் ஒயர் ஓகேங்களா. நியூட்ரல் கொடுத்துட்டேன். இந்த வேலை ஃபுல்லாக முடிஞ்சிட்டு நண்பர்களே. இதில் வந்து பெருசாக வந்து இந்த சுவிட்ச் சாக்கெட் காம்போ செட்டில் வந்து நான் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஓகேங்களா. இதை வந்து நம்ம டம்மி பண்ணிட்டோம். இது வந்து டெலிஃபோன் சாக்கெட் மட்டும் இருக்குது. டிவி கேபிளுக்கு மீன்ஸ் லேப்டாப்புக்கு வந்து இவங்க வந்து இது ஈத்தர்நெட் கேபிள்லாம் இது கொடுக்கல, சாரி சிஸ்டத்துக்கு கம்ப்யூட்டருக்கு ஆனால் போட்டிருக்காங்க ஓகேங்களா. அதேமாரி பாருங்கள், திரும்பி சொல்கிறேன், எப்போவுமே வேலை செஞ்சிங்கன்னா எலக்ட்ரிக்கல் கேபிளையும் கம்யூனிகேஷன் கேபிளையும் ஒன்றா எடுத்துகிட்டு வராதிங்க. அவங்க பாருங்கள், எலக்ட்ரிக்கல் கேபிளையும் கம்யூனிகேஷன் கேபிளையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முடிஞ்ச அளவு அந்தமாரி எடுத்துகிட்டு வராதிங்க நண்பர்களே, வேறு எதுவும் கிடையாது. அதுமாரி பாருங்கள், நம்ம வந்து பக்காவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணுற வேலை முடிஞ்சிட்டு நண்பர்களே. இங்கே எல்லாம் இருக்கிற ஷார்ட்டுக்கிட்டலாம் ஏன்னா ஒரு வாட்டி ஆர்சிசிபியே ட்ரிப் ஆச்சு ஓகேங்களா. எனக்கு என்னென்னா எர்த்தையும் நியூட்ரலையும் இங்கே கடிச்சு வச்சிருக்கேன். நான் ஃபேஸில் ட்ரிப் ஆகுதுன்னு நினச்சேன். ஆனால் எர்த்தையும் நியூட்ரலையும் கடிச்சு எர்த்து நியூட்ரலும் தட்டுது. இதுக்குள்ளே தான் தட்டுச்சு ஓகேங்களா. ஆர்சிசிபி 2 வாட்டி ட்ரிப் ஆச்சு. உள்ளே இருக்கிற ஒயர்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோன்னே கடிச்சிருந்தது தெரிஞ்சிடுச்சு. நம்ம வந்து எடுத்துகிட்டு ஒயரை பக்காவாக புது ஒயர் போட்டு நீட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி நம்ம வேலையை முடிச்சிட்டோம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த எஸ்எம்பிஎஸ்ஸே இவங்க போட்டுக்கிறதே தப்பு ஓகேங்களா. ஆனால் நான் சொன்னேன் சார் ஸ்க்ரூ அடிச்சு செவுத்தில் மாட்டுறேன் சார், நான் வேணா ரவி அப்படியே கிடக்குன்ட்டாங்க. எனக்கு தண்ணிலாம் போட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்தமாரி எப்பவுமே எஸ்எம்பிஎஸ்லாம் போடக்கூடாது. அவங்க வேணான்ட்டாங்க. நான் ஸ்க்ரூ அடிச்சு செவுத்தில் மாட்டுறேன் சார்னா வேணான்ட்டாங்க. அதெல்லாம் நம்ம முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. எஸ்எம்பிஎஸ்லாம் எப்பவுமே செவுத்தில் ஒரு மூலையாக இருக்கணும் ஓகேங்களா. இப்போ அந்த கார்னர்லேயே மூலையாக போட்டால் சூப்பராக இருக்கும் எஸ்எம்பிஎஸ். ஆனால் இவங்க இப்படி போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ரூமில் இப்படி தான் கிடக்குது. ஏதாச்சும் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒழுங்காக மாற்றிருக்கோம். சில ரூமில் குப்பை மாரி கிடக்கும். அந்த வீடியோலாம் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த மேலே எஸ்எம்பிஎஸ்ஸை போடாதீங்க. நீங்கள் ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்டுறாதீங்க. நான் சொன்னதுக்கு வேணான்ட்டாங்க. இவங்க நிர்வாகம் வந்து ஈஸியாக முடிங்க அப்படின்ட்டாங்க ஓகேங்களா. அது ஒரு ஸ்க்ரூ அடிக்கிறதுல எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது, ஈஸியாக முடிங்கன்ட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் பேச முடியல. சும்மா ப்ளேவுட்லேயே ஸ்க்ரூ ஏற்றுறேன் சார்னா வேணான்ட்டாங்க. சரிங்களா. இப்போ வந்து என்னென்னா என்கிட்ட கிளாம்ப் இல்லை சார், யாருன்னா அனுப்பி ஒரு 4 கிளாம்புக்கு எலக்ட்ரிக்கல் கிளாம்ப் 1 இன்ச் கிளாம்ப் வாங்கிட்டு வாங்க சார்னா அதுவும் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க ஓகேங்களா. அந்த பைப்பு போகிறதுக்கு. அதனால் மோஸ்ட் வந்து என்னென்னா என்கிட்ட ஸ்க்ரூ கவரில் கிளாம்ப் இருக்கும். ஆனால் நீங்கள் 1 இன்ச் கிளாம்பே இல்லை, பெரிய பேக்கில் தான் போய் தேடணும். ஆனால் பெரிய பேக்கில் தேடுற அளவுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை. அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம பக்காவாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம ஃபால்ட்டே ரெக்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எர்த் ஃபால்ட் தான் இருக்குது. எர்த் ஃபால்ட்டாக மீன்ஸ் வந்து எர்த்து நியூட்ரலும் ஷார்ட் ஆகிட்டே இருக்குது. ஷார்ட் ஆகிட்டு தான்
எர்த் நியூட்ரல் ஷார்ட் சர்க்யூட் ஆகிற காரணத்தால் நம்மளுக்கு என்ன ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா, அந்த ஃபால்ட் நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ணிட்டு நண்பர்களே நம்ம ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அது இல்லாமல் இந்த லைட்டுக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த லைட்டையும் வந்து இது கடிச்சு வச்சிருந்தது, எலி கடிச்சு வச்சிருந்தது. அதையும் எடுத்துகிட்டு புது லைட் போட்டோம். ஓகேங்களா, ஒயர்லாம் ரெடி பண்ணி புது லைட் போட்டோம். இது எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.